ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பாரம்பரிய உணவான உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறோம். இதுக்கு உளுந்து, அரிசி, கருப்பட்டி, மேலும் நல்லெண்ணெய் இது தான் தேவைப்படுது. இந்த பொருட்களில் என்னென்ன சத்து நிறைந்திருக்குங்கிறதையும் அது உடம்புக்கு எந்த வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் இந்த உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. உளுந்து இதில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, அயன் கண்டென்ட். இது எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக, உடம்புல உள்ள தசைகள், எலும்புகள் இதெல்லாம் நல்லா வலுப்பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் ரொம்ப வீக்காக ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நல்லா அவங்க தேர்றதுக்கு அடிக்கடி நம்ம இந்த உளுந்து உள்ள உணவுகளை செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க நல்லா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி நல்லா உடம்பு நல்லா தேறி வருவாங்க. மேலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு லாங் டிசீஸ், ஒரு பெரிய டிசீஸில் ரொம்ப நாளாக இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வராங்கன்னு வைங்க, அவங்கள வீட்டுக்கு இந்த மாதிரி உளுந்து சம்மந்தப்பட்ட உணவுகளை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லபடியாக பழைய நிலைமைக்கு சீக்கிரமாக வெளியே வர முடியும். மேலே செரிமான பிரச்சனைகள், டைஜஸ்டிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைஜஸ்டிங் ரூட்டில் உள்ள தேவையில்லாமல் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிற பொருட்களெல்லாம் இதை வேஸ்டேஜாக அது வெளியே அனுப்பி டைஜஸ்டிங் ப்ராப்ளம் கரெக்டாக ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வகையில் உளுந்து சாப்பிடும்போது நமக்கு பல வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மாலாம் டைஜஸ்டிங் ஆகலைன்னா தக்குன்னு ஒரு உளுந்தங்கஞ்சி போட்டு கொடுப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பட்டி இதுலேயும் நமக்கு இரும்பு சத்தும் கால்சியமும் ஜாஸ்தியாக இருக்குது. இது அதிகப்படியான ஹீமோக்ளோபினை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை நம்ம சாப்பிட்றதுனால உடம்பை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும். மேலே உடம்பு நல்லா பாலிஷாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் நம்ம பீரியட்ஸ்லையும் ஓவர் ப்ளீடிங், ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. அதுபோல் இல்லாமல் இடுப்பு, எலும்பு, கர்ப்பப்பை இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனாலேயே நம்ம ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு 16 நாள் கண்டிப்பான முறையில் அந்த காலத்தில் நமக்கு உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில். இது மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளும் 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் அவசியம் உளுந்தங்களி சேர்த்துக்கிடணும். உடம்புல நல்லா எதிர்ப்பு சக்தியும், இடுப்பு, எலும்பு, கர்ப்பப்பை இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல எண்ணெய் பேர்லேயே இருக்குது, நல்ல எண்ணெய்ட்டு. இதில் என்ன இருக்குன்னா, செசமோல் மற்றும் செசமின் அப்படின்னு 2 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இந்த 2 நல்ல கொழுப்பு ஹார்ட்டை சுற்றியும், ஹார்ட்டில் உள்ள நரம்பு, தசைகள் இதுகளில் தேவையில்லாத கொழுப்புக்கள், கெட்ட கொழுப்புகள் சேர்றதை தடுக்குது. இதனால் ஹார்ட் நல்லா ஆரோக்கியமாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் நல்லெண்ணெயில் செம்பு மற்றும் சிங்க் இந்த 2 இருக்குது. செம்பு, காப்பர், இது காப்பர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது உடம்புல அதிக இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யுது. இந்த செம்பு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. இதனால் ஆக்சிஜனோட ஆக்சிஜனை ஃபுல்லாக ரத்தத்தில் மூலமாக உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு செல்லுது. இதனால் நாம் என்ன செய்கிறோம், உடலில் சோர்வின்றி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நல்லெண்ணெய் சேர்த்து சமைத்த உணவுகள் சாப்பிடுவதன் மூலமாக. இப்போ இந்த 3 பொருள், உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய், இது எல்லாமே உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள். இதை வச்சு உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்கு நான் இப்போ கடையில் உளுந்தங்களி ரெடிமேட் மாவு விற்கிது. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதை தான் நான் இப்போ வாங்கி வச்சுருக்கிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடையில் வாங்கின உளுந்தங்களி மாவு எடுத்துக்கிறோம். அது 1 கப்பு எடுத்துக்கிறோம். தேவையானதுன்னா கடையில் உளுந்தங்களி மாவு, அதே கப்பு அளவுக்கு கருப்பட்டி, அதுக்கப்புறம் ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் இதை எடுத்துக்கிறோம். இதை செய்கிறதுக்கு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுலேயே 3 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 1 கப்பு கருப்பட்டியை போட்டு 2 மடங்கு தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு கருப்பட்டி கரைஞ்சி அதில் உள்ள கப்பியெல்லாம் நீக்கிறதுக்கு வச்சுக்கோ. இது துடுப்பு மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நேரம் அதை பார்க்குறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் மிச்சம் உள்ள தண்ணி, இன்னொரு கப் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் நம்ம அந்த 1 கப் மாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும்.
கட்டி இருக்கக்கூடாது. நல்லா நல்லா கிளாக் வைஸில் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கரண்டியை, அது நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மாவு கரைஞ்சி நல்ல பக்குவத்தில் வந்துடும். இப்போ படத்தில் பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம கிளாக் வைஸில் சுற்றினோன்னா கட்டி இல்லாத கரைச்ச மாவு கிடச்சிரும். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம அங்கே கருப்பட்டியும் கரைஞ்சிரும். அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு திருப்பி வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு மிதமான சூடாக இந்த கருப்பட்டி கப்பியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கிடணும். குறைச்சி வச்சுட்டு இந்த கருப்பட்டி அந்த தண்ணியில் வந்து ஓரளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம கரைச்ச மாவை அதில் ஊற்றி துடுப்பு வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். துடுப்பு இல்லாதவங்க நம்ம கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டி இல்லாமல் கையை எடுக்காமல் தொடர்ந்து கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா கட்டி விழாது. கொஞ்சம் கையை எடுத்துட்டோன்னா கட்டி விழுந்துடும். கட்டி விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது. நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டி விழாமல் நல்லா கட்டி வந்துடும். அந்த சமயத்தில் கடைசியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் ஊற்றி மறுபடியும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் ஊற்றி நம்ம கிண்ட ஆரம்பித்தோம்னா நல்லா உருண்டு திரண்டு அல்வா மாதிரி நல்லா வந்துடும். பாருங்கள் நம்ம எப்படி கிண்டுறோங்கிறத பாருங்கள். இந்த பதம் இருக்குதுல்ல, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா மெதுவாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கிடணும். இருக்கும்போது நல்லா சுவையான உளுந்தங்களி ரெடி ஆயிடும். இதை நம்ம வாரம் ஒரு முறையோ இல்லை 10 நாளுக்கு ஒரையோ கண்டிப்பாக நாம் செஞ்சு சாப்பிடணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த உளுந்தங்களி வந்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல சத்தான வலிமையை கொடுக்குது. இப்போ கூட எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து பேத்திமார்கள் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா உடனே உளுந்தங்களி செய்து கொடுத்துருவாங்க. அதுவோடு இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதில் அந்த வகையில் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா வந்து இந்த உளுந்தங்களி ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா செய்வாங்க. நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க கையால் வந்து வீட்டுக்கு போன உடனே வேகமாக வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாத ஒன்று. அதே சமயம் இப்போ வந்து இப்போ உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த உளுந்தங்களியை வந்து நம்ம சூடாக எடுத்து அப்படியே வச்சு அதில் ஒரு ரவுண்டாக நடுவில் குழி போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி சுடவும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இது ஆறின பிறகும் நம்ம வந்து அதை வந்து உருண்டைகளாக ஆக்கி நல்லா நல்லெண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சி உருண்டைகளாக ஆக்கி உருண்டைகளும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்த்தோம். அதில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் உளுந்தங்களி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.